அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு அமாவாசை, ஒரு செல்லாக்குட்டி வந்து ஞாபகப்படுத்தினாங்க வழக்கம் போல. அதனால கரெக்டாக பண்ணிட்டோம். வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உளுந்து வடை, ஓ அப்பளம். ஓ இதுவும் நம்ம சந்தையில் கிடைக்குங்க. அரிசி அப்பளம். இதுவுமே நம்ம தக்காளி கார அப்பளம். இதுவும் சில்லி வடம். அருமையாக இருக்குது. நியர்பை குன்றத்தூர் இருக்கவங்க நம்ம ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாயசம், பச்சை பருப்பு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் போட்ட ஒரு அருமையான நாட்டு சக்கரை போட்ட பாயசம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, நாட்டு சக்கரை தான். அதுக்கப்புறம் சுட சுட சோறு, தயிர், பசும் தயிர் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் எல்லாம் போட்ட சாம்பார். நம்ம நம்மழ்வ இயற்கை சந்தை சாம்பார் பொடியை பயன்படுத்தி வச்ச சாம்பார். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். அருமையாக இருக்கும் இந்த பொரியல். கல்யாண வீட்டில் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். எல்லாமே எனக்கு பிடிச்சது வெஜ்ஜில். ஆமாம், வாழைக்காய் வறுவல். இது வந்து நூக்குள் கூட்டு. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அருமையாக இருக்கண்டா, உடம்புக்கு நல்லதுடா. நூக்குள் வந்து பச்சைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியாச்சு. பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று தான். இதுதான் நம்ம வீட்டு அமாவாசை ஸ்பெஷல். காக்காய்க்கும் வச்சாச்சு. காக்கா ஓடியாந்து லொடுக்குன்னு அந்த வடையை தான் தூக்குது. எப்போவுமே வந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொடுத்துட்டேன், கீழே கம்பெனிக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் அமாவாசை சுற்றி போடுறதுக்கு அந்த தாத்தாக்கு இல்லைன்னா எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அந்த சாமி படைக்கிறதுக்கு லேட் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணி திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன பட்டு இன்னைக்கு வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. பூஜாவுக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபராக. பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு வந்தோடனே என் காலில் விழுந்துட்டாங்க. ரொம்ப எனக்கு ஏண்டாமா அப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் தான்மா எனக்கு இன்ஸ்பிரேஷன், உங்களை ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியை பிடிக்கும்னாங்க. மேலே தான் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே சேர்த்து சாப்பாடு செய்தாச்சு. நம்ம சாமி கும்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம செய்கிறது எதுக்கு? செத்தவங்களாம் வந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம இருக்கிறவங்க சந்தோஷமாக சாப்பிட்றதுக்காக தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சாமி கும்பிட்டாச்சு. ஜெய்குட்டி வந்ததும் கும்பிட்டாச்சு. என்ன பட்டு சாப்பிடலாமா? அதுக்கப்புறம் வழக்கம் போல் பொருட்கள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அக்கா கொடுத்துருப்பாங்க, மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் அம்மா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த அப்பளம்லாம் கேட்குறீங்க, அதாவது வடை, அந்த வத்தல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்குறீங்க. எல்லாம் கொரியர் அனுப்பும்போது பாக்ஸ் வந்து உடஞ்சி வரும். அதனால் நியர்பை குன்றத்தூரில் இருக்கவங்க நீங்கள் காட்டன் பாக்ஸ்லாம் போட்டு அனுப்புனா ஓரளவுக்கு போகும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. இப்போ நியர்பை குன்றத்தூர்னா நேர்லேயே வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வந்து வாங்கிட்டு போகலாம். வாழ்க வளத்துடன். பாய் பாய் பாய்.